நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை ஆண்ட பண்டைய பேரரசுகள் பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், பல்லவர்கள் எப்படி பலர் ஆண்டிருந்தாலும் கூட சோழ பேரரசு வரலாற்று பிரசித்தி பெற்ற பேரரசு, உலகத்தின் பல நாடுகளை வென்ற பேரரசு, சென்றேன் கண்டேன் வென்றேன் என்று வரலாறு படைத்த ஜூலியஸ் சீசருக்கு முன்பே சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் உலக நாடுகள் பலவற்றை வென்று தன்னுடைய ஒரே கொற்ற கொடையின் கீழ் கொண்டு வந்தான் என்று பல பதிவுகளை நாம் பதிவு செய்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு புதிய செய்தி வெளியாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான செய்தியை, அருமையான செய்தியை, சோழர்கள் காலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க செய்தியை, சோழர்கள் எங்கெல்லாம் பரிபாலனம் செய்தார்கள், எங்கெல்லாம் ராஜ்யத்தை நடத்தினார்கள், எங்கெல்லாம் அவர்கள் தன்னுடைய நாகரிகத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, கலையை வளர்த்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் செய்தி வெளியிடாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஊடகத்திலே ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், சோழர் காலத்து தமிழ் கல்வெட்டு ஒன்று பெங்களூருக்கு அருகிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கர்நாடக மாநிலத்தின் தலைநகரமான பெங்களூருக்கு அருகிலே சோழர் காலத்து கல்வெட்டு ஒன்று, 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக இன்றைக்கு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று பார்த்தால், பெங்களூர் ஊரக மாவட்டத்தில் கம்மச்சந்திரா கிராமத்தில் உள்ள சோமேஸ்வரர் கோவில் அருகே உள்ள விவசாய நிலத்தில் சோழர் காலத்திய தமிழ் கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு பார்சலில் கண்டெடுக்கப்பட்ட சோழர் காலத்து தமிழ் கல்வெட்டை நகலெடுக்க இந்திய தொல்லியல் துறையின் கல்வெட்டு பிரிவு தீர்மானித்திருக்கிறது. இந்த கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு. இதை போலவே மடிவாளா சோமேஸ்வரா கோவிலில் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுக்கள் உள்ளது. இந்த கல்வெட்டுக்களில் நில மானியங்கள் மற்றும் சோழர் ஆட்சியின் போது கோவிலுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவங்கள் மற்றும் கோவிலுக்கு சோழர்கள் என்னென்ன மானியங்கள் வழங்கினார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெளிவான விளக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கல்வெட்டுக்கள் இப்பகுதியில் சோழ வம்சத்தின் செல்வாக்கை எடுத்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார நடைமுறைகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் வழங்குகின்றது. கம்மச்சந்திரா கிராமத்தின் அருகே சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு பெங்களூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களின் வரலாற்று நிலப்பரப்பை பற்றிய நமது பண்டைய கால வரலாற்றை மேலும் மேம்படுத்துகிறது. இதனை வைத்து ஆராய்ச்சி செய்யும் வேளையில் இந்தியாவின் தொல்லியல் துறை இறங்கியுள்ளது என்ற செய்தி இன்றைக்கு பரபரப்பாக வெளியாகி இருக்கிறது. இதை சற்று நாம் ஆய்வுக்கு உட்பட்டு பார்க்கின்ற பொழுது, பண்டை காலத்தில் தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் உள்ளிட்ட தேசங்களை எல்லாம் கடற்படையின் மூலம் ஒரு கடற்படையை வழிநடத்தி, ஏன் உலகத்திலேயே முதலாக ஒரு கடற்படையை, கப்பல் படையை கட்டமைத்தவர்கள் சோழர்கள். உலகத்தின் முதல் கப்பல் படை அமைத்தவர்கள் தமிழர்கள், சோழ பேரரசர்கள். ராஜேந்திர சோழன் அமைத்த கப்பல் படைதான் உலகத்தின் மிகச்சிறந்த கப்பல் படை. கடற்கொள்ளையர்களை அடக்கினான் ராஜேந்திர சோழன். நடுவழியில் கடலில் கொள்ளையடித்து கொண்டவர்களெல்லாம் திக்குமுக்காட வைத்தான், திகைக்க வைத்தான். தன்னுடைய வாழ்வீச்சில் கடற்கொள்ளையர்களை சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் அடக்கினான் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறது. மிகப்பெரிய கப்பல் படையை வழிநடத்தி உலகமெங்கும் தன்னுடைய ஆட்சியை, படையை விசீரணம் செய்தார். தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டினார். உலகத்தில் பல தேசங்களில் புலிக்கொடியை பறக்கவிட்ட மாவீரன் ராஜேந்திர சோழன் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது, உலகத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் பெரும் பரப்பளவையும் சோழர்கள் தான் ஆண்டிருக்கிறார்கள். சோழ பேரரசு கர்நாடகா, பெங்களூர் வரை விஸ்தீரணம் அடைந்திருக்கிறது. சோழ பேரரசு கர்நாடகாவிலும் ஆட்சி நடத்தி இருக்கிறது. சோழ அரசர்கள் அங்கேயும் ஆட்சி நடத்தி அங்கே பல கோவில்களுக்கு மானியங்களை கொடுத்திருக்கிறார்கள். அங்கே நிலத்தை அளவீடு செய்திருக்கிறார்கள். அந்த நில அளவீடு பற்றியெல்லாம் அந்த கல்வெட்டுக்களிலே இருக்கிறது. சோழர்கள் கோயிலுக்கு என்னென்ன கொடுத்தார்கள், எப்படியெல்லாம் ஆட்சி நடத்தினார்கள் என்ற அனைத்து செய்திகளும் அந்த கல்வெட்டில் இருக்கலாம் என்று தொல்லியல் துறை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி சோழர்கள் காலத்து வரலாற்றை, சோழர்கள் நாகரிகத்தை, சோழர்கள் படையெடுப்பை, சோழர்கள் ஆட்சியின் மாட்சியை, இன்னும் சோழர்களை பற்றி வெளிவராத பல உண்மைகளை வெளியே கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்தியாவில் இருந்த அனைத்து பேரரசுகளை காட்டிலும், வெள்ளையர்களிடம் அடிமைப்படுவதற்கு முன்பு, முகலாயர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்பு
இந்தியாவில் இருந்த மிகச்சிறந்த பேரரசுகளில் முதன்மையான பேரரசு சோழ பேரரசு. இந்தியாவை ஆண்ட அரசர்களில் திறமை மிக்கவர்கள், ஆட்சி அதிகாரத்தை திறம்பட நடத்தியவர்கள், மக்களை பாதுகாத்தவர்கள் என்ற புகழுக்கு சொந்தக்காரர்கள் ஆண்ட பேரரசு தான் சோழ பேரரசு என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.